பாலக்கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற அடமுடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே ஒழிச்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொடை மிளகா கிரேவி, இது ரெண்டுமே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குடை மிளகா கிரேவியும் பாலக்கீரை சப்பாத்தியும் தான் பண்ண போகிறோம். இப்போ பேனில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுங்க நல்லா ஃபுல்லாக நான் கீரை எடுத்திருக்கேங்க. அது நம்ம பச்சையாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டைஜஷன் ஆகும். நம்ம இதை நல்லா வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கோதுமை மாவு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் அரை கப்பு இருக்குங்க. அதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாலக்கீரையோட அந்த சாறு மட்டும் தான் உள்ளே சேர்க்கணும். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. அதனோட கலர் எதுவுமே மாறலை. நம்ம உப்பு சேர்த்து இதில் வேக வைக்க தேவையில்லை. அலசும் போது மட்டும் உப்பு சேர்த்து நல்லா அலசிக்கோங்க. நம்ம மாவில் டைரெக்டாக உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அது மேலே 1-2 அரைப்படாததெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே நின்றுடும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு தரும்போது கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அதில் மேலே இருக்கிற அந்த வேஸ்ட்டான அந்த திப்பியெல்லாம் இருக்குது இல்லையா, அவ்வளோதான். இது தேவையில்லை, நம்ம எடுத்து போட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படலை, கொஞ்சமாக தான் தண்ணி நான் தெளிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அப்படியே நம்ம பிசைஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் கீரை செஞ்சு கொடுத்தா ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பாலக்கீரையில் சப்பாத்தி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். நான் வேக வைக்காமல் எப்படி அரைச்சி செய்யலாம் அப்படின்றதையும் நான் என்னோடய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். மாவு பிசைஞ்சாச்சு. அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொடை மிளகா கிரேவி பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. பேனில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் தாங்க இருக்கும் நான் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. குடை மிளகா நான் ஒரே ஒரு குடை மிளகா தான் எடுத்திருக்கேன். இது கிரேவிக்கு சேர்த்துட்டு நல்லா பேனில் ஃபுல்லாக சேர்த்துருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்க அதிகமே குடை மிளகா காரமாக இருக்குன்னுவாங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த காரத்தன்மை எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக எதுவும் இருக்காது, ஆனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அதனோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகி 2 பக்கம் உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அதே பேனில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ரொம்ப கம்மியாக தாங்க நான் எடுத்துட்டு நான் கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, சோம்பு இதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம இந்த மாதிரி குடை மிளகா சப்பாத்தி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். இப்போ நோன்பு இருக்கிற நாட்களில் ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நம்மளோட நோன்பு முதல் நாளுக்கு பாஸ்மதி அரிசி கீர் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அது எப்பயுமே எங்கள் வீட்டில் நான் பண்ணுற ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருந்தேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ஸோ வேறு எதையுமே நம்ம அரைச்சி சேர்த்துக்கல, அவ்வளோதான். தக்காளி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு சில டைமில் மசாலாலாம் அரைச்சி சேர்ப்போம்ல, அது மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மைல்டான மசாலா தான். நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்குள்ளேயும் இங்கே பாருங்கள், சுபா மாவு வேணும்னு கேட்டாங்க, சப்பாத்தி மாவு. அவங்க ட்ரெயின் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி தாங்க போகும் வீட்டில். ட்ரெயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதனோட தண்ணி பிரிஞ்சு சூப்பராக அந்த எண்ணெயும் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, அவ்வளோதாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு, நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வற்றி வந்தால் நம்ம கிரேவி தானே செய்ய போகிறோம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கொடை மிளகா, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணியிருந்தேங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் போட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு டம்ளர் தாங்க இருக்கும், சின்ன டம்ளர் அளவு தண்ணி அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு
மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்து இல்லையா குடமிளகா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இந்த மசாலா எல்லாமே வந்து குடமிளகாக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குடமிளகா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா காய்கறிகள் கீரைகளுமே ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குங்க. எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புது விதமாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நல்லா வந்து இது எண்ணெய் பிரிஞ்சிச்சு. நம்ம இப்படியே கூட இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம், சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சமாக வந்து ஒரு அரை கப் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் ஃபஸ்ட்டில் வரும் இல்லையா, ஃபஸ்ட்டு பால் மட்டும் நான் எடுத்து சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே நான்வெஜ் ஸ்டைலில் தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம், அப்படியே 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு குடமிளகாய் கிரேவி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக தூக்கி வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம பாலக்கீரை வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நல்லா நமக்கு எத்தனை வேணுமோ அதை வந்து உருண்டை மாதிரி எடுத்து நம்ம ஒரு ஓரமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் சுபாக்காக வந்து லேயர் சப்பாத்தி தான் போட்டு இருந்தேன். மேக்ஸிமம் எல்லாமே லேயர் தான் போடுவேன். ஸோ டைம் இல்லாததுனால நான் வந்து சுபாக்கு மட்டும் ஒரு 2 லேயர் சப்பாத்தி போட்டேன். ஏன்னா சில டைம் அவங்க 1 தான் சாப்பிடுவாங்க. ஆனால் 2 செஞ்சு வச்சா தான் குழந்தைங்க வந்து எத்தனை சாப்பிடுவாங்கன்னு தெரியாது இல்லையா. சில டைம் வந்து அது வேண்டாம் இது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு 2 செஞ்சு வச்சுருந்தேன் நான். நல்லா 2 பக்கமும் ஆயில் போடுங்க, இல்லைனா கீ வேணாலும் போட்டுங்க. சூப்பராக இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பாலக்கீரை கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்து அப்படியே வதக்கி அரைச்சோம்னா அதனோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஆனால் குழந்தைங்க அந்த காரமாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ளைனாக நான் அரைச்சி கொடுத்துட்டேன். இது வந்து சுகர் அப்ளை பண்ணி சேர்த்தீங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 90s கிட்ஸோட ஃபேவரெட் தாங்க சொல்ல முடியும். நல்லா உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் வந்து நல்லா தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் லேயர் மாதிரி மடிச்சுட்டு சப்பாத்தி செஞ்சு போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சுகர் லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி செஞ்சுட்டு சூடாக இருக்கும் போதே அதுக்கு மேலே வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆயில். நம்மலாம் அப்போ ஆயில் தானே அப்ளை பண்ணுவோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா சுகரை வந்து தூவிட்டு நல்லா வந்து ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளோட ஸ்டைலில் 90s கிட்ஸ் ஃபேவரட்டான ஷவர்மா ரெடி. இப்போ இருக்கிற ஷவர்மாவே இது கூட தோற்று போயிடுங்க. அவ்வளோதாங்க, எதுவுமே வெளியே வரல. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சுகர் வந்து அப்ளை பண்ண சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் நினைப்பீங்க இது வெளியே அந்த சுகர் வெளியே வந்து தீஞ்சு போயிடாதா, கருகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஆகலை. பாருங்கள், நான் அப்படியே தான் காமிக்கிறேன். மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா வந்து சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சப்பாத்தி சுகர் அப்ளை பண்ண லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. உள்ளே வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும். நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எதுவுமே இருக்காது. சுகர் வந்து அந்த சூட்டோடு மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து அப்படியே நம்ம ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நம்ம மேலே தூவுறதா இருந்தால், நம்ம உள்ளே அப்ளை பண்ணாமல் தூவுறதா இருந்தால் மேலே தூவிட்டு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்ருங்க. சூப்பரான 90s கிட்ஸான ஃபேவரட்டான சுகர் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரேவியோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.